ரம்யா, ரம்யா, அடியே ரம்யா, இங்க வாடி. கூப்பிடுறதே காதில் விழுவாது இவளுக்கு மட்டும். எத்தனை டைம் கூப்பிடுறதோ. அடியே இங்க வாடி. என்னம்மா ஏம்மா அப்படி கத்திட்டு இருக்க வெளியே நின்று வாசல்ல? என்னம்மா பிரச்சனை உனக்கு? எதுக்குமா கூப்பிட்ட? அடியே, இன்னும் ஒரு நாளில் அவங்க அக்காவை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு அரிசியெல்லாம் காய போட்டிருந்தேன்ல, பச்சரிசி காய போட்டு அவளுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கல, அது செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்ட்டு காய போட்டிருந்தேன். உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன், காய போட்டதை எடுத்து அரைச்சி வைடி மிஷினில் கொடுத்துன்னு. எங்கே போட்ட? எடுத்து வச்சியா இல்லையா? அதுக்கு தான் கூப்பிட்டேன். வெளியே காய போட்டதை காணோம். இந்த குரங்கு இது வந்து எது தூக்கிட்டு போயிடுச்சு என்ன ஒன்று தான் கேட்குறேன். கூப்பிட காலையே உதவலாட்டம் உட்காந்துட்ருக்கா சோஃபாவில். அதனால தாண்டி கூப்பிட்டேன். நான் அதெல்லாம் எடுத்து எப்போவோ அரைச்சி வச்சிட்டோமா உள்ள. நீ தான் பார்க்கவே இல்லையாட்டுக்குது, தெரியாமல் வந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்கிற. ஏன்னா உன்னை திட்டலினா உனக்கு தூக்கமே வராதே. எதுக்கு தான் சண்டை போடுறேனே தெரில, என்கிட்ட மட்டும் கத்திக்கிட்டே இரு. இதே அவர் இருந்தானே அவகிட்ட கேட்கவே மாட்டேன் இல்லை. இப்போ நல்ல வேலை அவள் போய் அங்கே உட்காந்துக்கிட்டா, ஜாலியாக தப்பிச்சிட்டா. உன் திட்டிலேருந்து பேச்சில் இருந்துடலாம். இப்போ நான் தான் உங்ககிட்ட இப்போ பாரு பாட்டு வாங்குறேன். போமா, நான் உள்ளே போகிறேன், எனக்கு வேலை இருக்குது. வேலை இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் கடை படிக்கவும் மாட்டேங்கிற, புக்கை எடுக்கிறதில்ல, உட்காந்து ஃபோனை தான் நோண்டுறேன். ஆனால் வேலை இருக்குங்கிற. என்னத்தான் படிக்கிறாளோ? காலேஜ் ஃபைனல் இயர் வரப்போறடி, ஞாபகத்தில் இருக்கட்டும். ஒழுங்காக படித்து பாஸ் ஆகிற வழியை பாரு. ஏதாவது ஒன்று அறியாதே அது எதுன்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்டனா என்னாலலாம் திட்டு வாங்க முடியாது சொல்லிட்டேன். ஒழுங்காக படி போ. ஏக்கோ ராஜிக்கோ, என்ன பண்ணுறீங்க? இருக்கீங்களா? வாமா சொன்னே வா இங்கே தான் இருக்கோம் வா. அக்கா ஒரு படி சீனி இருந்தால் கொஞ்சம் கொடுங்கக்கா. காசு அப்புறமாலே தரேன். இந்த கடைக்கு போகணுன்னா அவ்வளோ தூரம் போகணும், அதனால தான் இங்கே பக்கத்துலேயே உங்ககிட்ட வாங்கிக்கலான்ட்டு கேட்டேன். அவரும் இல்லை பார்த்துக்கோங்க. இதான் என் வீட்டுக்காரோட தங்கச்சி கறி வேறு வந்திருக்கிறான்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற கிளவி நைன்னுட்டு ஸ்வீட்டை செய்ய அதை செய்யன்னு என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குது. அவர் வேணாம் சொல்லிடுறேன், நான் ஃபோனை போட்டு அவர் சாயந்தரம் வராப்பில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாருக்கா. அதை ஒரு படி கொஞ்சம் இது இருந்தால் சீனி தான் கொடுங்க, நான் சாயந்தரம் வாங்கிட்டு வந்து தர சொல்கிறேன். எனக்கு இப்போ ஏதாவது ஸ்வீட்டு செய்யணுமா, அவக்காரி வந்ததுக்கு எல்லாம் செஞ்சு போடணுமா, அது இதையே செய்ய இதை செய்ய ஸ்வீட்டு செய்ய அது செய்ய அதிர்த்தது சுடுன்னு உட்காந்துக்கிட்டு என் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குது. நானும் சொல்லிட்டேன் என்னாலாம் முடியாதுன்னு. அதெல்லாம் தெரியாது, அவள் ரொம்ப நாள் கழிச்சு வச்சுருக்கா. நீ ஸ்வீட்டு செய்ய, வீட்டில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், கடையில் வாங்கி தின்னா ஆகாதுன்னு என் மாவளுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், நான் இதை செய்ய போகிறேன்னு ஆடிக்கிட்டு தெரியுது. இதை வச்சு நான் என்னக்கா பண்ணுறது? ரொம்ப சங்கடமாக இருக்குது போங்க. ஓ அப்படியாம்மா, சாமியா வந்திருக்கிறாளாக்கும். சபரியெல்லாம் காலையிலே வேலைக்கு போன மாதிரி இருந்துச்சு, தங்கச்சி வந்தானே வேலைக்கு போயிட்டான். ஆட நீங்கள் வேறக்கா, அவள் சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி வந்திருக்கா. அவள் மட்டும் சொல்லிட்டு வந்திருந்தானோ அவ்வளோத்தான், இவர் லீவை போட்டுக்கிட்டு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஆடிக்கிட்டு தெரிஞ்சிருப்பாரு. நல்லதாக போச்சு அவள் சொல்லாமல் வந்ததே. இருந்தாலும் இப்போ என்னைய உயிரை வாங்கிட்டு இருக்குதுங்க ரெண்டுங்களும் சேர்ந்துக்கிட்டு. அதாக்க உங்ககிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஓ சரிம்மா டாயிரி எடுத்துட்டு வரேன். என்ன ரம்யா, இன்னைக்கு லீவா? வீட்டில் இருக்கிறேன், காலேஜ் போலியோ? ஆமாக்கா, இன்னைக்கு லீவு தான். ஸ்டடி ஹாலிடேஸ் விட்ருக்காங்க. ஒரு 10 நாளைக்கு லீவு தான்க்கா. அப்புறமா எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமா லீவு தான். அவ்வளோதான், காலேஜ் முடிய போகுதுங்கக்கா. ஓ அப்படியா, சரி. அவங்க அக்கா எப்படியோ வேலைக்கு போயிட்டா. நீனும் அப்புறம் வேலைக்கு போயிட்டீங்கன்னா ராஜிக்கு தான் ரொம்ப தனியாக இருப்பாங்க. சரி ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம்ல, நாங்கள் பத்திரமா பார்த்துக்குவோம். நல்லா படின்னா. சரிக்கா. இந்த சவுண்டை எடுத்துட்டு போ, இதில் இருக்குது பாரு, ஒரு படி கொட்டி இருக்கேன், எடுத்துட்டு போ. கொடுங்கக்கா, நான் போய் கொண்டு போய் கொடுக்குறேன். அது வரைக்கும் வாயை மூடாது, கத்திக்கிட்டே இருக்கும். நான் அப்புறமா வரேன் என்ன? சரிம்மா. என்னத்தை பறக்க பார்த்துக்கிட்டே இருக்கிறவ, உள்ள போய் படி போ. போகிறேம்மா போ. ஏவா அப்படியே துணியெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, ஊருக்கு கிளம்ப பார்த்துக்க. உன் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்க போவே. அப்புறம் டைம் இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன். கடைசி நேரத்தில் ஐயா அம்மா அதை மறந்துட்டு இதை மறந்துட்டேன்னா மூஞ்சி போய் குத்தி போடுவேன் பார்த்துக்க. ஒழுங்காக எல்லாத்தையும் இப்போவே எடுத்து வச்சுக்க. எம்மா எனக்கெல்லாம் தெரியும், போம்மா. சும்மா நீ திட்டிக்கிட்டே இருக்காத, நான் போகிறேன் போ. அம்மா அங்கே பாரு, ஓ மருமக வந்துட்டாங்க. அடியே ஒரு சக்கரை வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமாடி? போயிட்டு வேகமாக ஜூஸை போட்டு கொடுத்துட்டு அடுத்தது இதெல்லாம் ஸ்வீட்டு செய்ய. மதியானத்துக்கு சாப்பாடெல்லாம் ஆல்ரெடி செஞ்சாச்சுல, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சேர்த்து வை. குழம்பு கறியெல்லாம் இருக்குதுல்ல, சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சூடாக வச்சு கொடு, மாப்பிள்ளைக்கு வடிச்சாதான் பிடிக்கும் அவங்களுக்கு. அதுக்கேற்ற மாதிரி பண்ணு என்ன சொல்லிட்டு இருக்கிறான்ல. சாயந்தரம் வரப்பில் சாபரி வந்து ஏதாவது நான்வெஜ் எடுத்துகிட்டு வர சொல்லு. இன்னைக்கு நைட்டுக்கு வந்து எதனா குழம்பு கறி செஞ்சு கொடுப்போம் சரியா? போ மாசம்
அடியே கிளவி, உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தா வேணும்னே இந்த மாதிரி நீ வேலை வாங்குவ. இருக்குதுடி உனக்கு ஒரு நாள். என்னடி சொன்ன? அது ஒன்றும் இல்லத்த. உங்களுக்கு என்ன ஜூஸ் பிடிக்கும்னு கேட்டேன். ஆரஞ்சு பழத்தில் போடவா, இல்லை ஆப்பிளில் போடவா, இல்லை லெமன் ஜூஸ் போடவான்னு கேட்கலான்னு கேட்டேன் தே. வேறு ஒன்றும் இல்லை. சொல்லு சௌமியா, என்ன ஜூஸ் வேணும்? அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு சொல்லு. எனக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸு. விக்கி, உங்களுக்கு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்கள். அப்புறம் சிட்டு, உனக்கு என்ன வேணும்? லெமன் ஜூஸ் குடிக்கிறியா? ஓகேம்மா, எனக்கு லெமன் ஜூஸு. எனக்கு ஜூஸெல்லாம் வேணாம்க்கா. நீங்கள் போய் வேலையை பாருங்க. நாங்கள் தான் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கோம். சொல்லாமல் கொள்ளாமல் வந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். மன்னிச்சிருங்க. அरे என்ன மாப்பிள்ள நீங்கள் போய் இவகிட்டலாம் போய் மன்னிப்பிருக்கு. இது உங்கள் வீடு. இப்போ என் பொண்ணு யாரோ ஒருத்திக்கு செய்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. என் பொண்ணு சௌமியாவும் சபரியும் வேற வேற கிடையாது. எனக்கு 2 பிள்ளைங்களும் முக்கியம்தான். நீங்கள் உங்கள் வீடு தான் இது. நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எவ்வளோ நாள் வேணால் தங்கலாம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்தால் அவள் என்ன 2 படி சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டு செய்ய போகிறா, அவ்வளோதானே. எங்களுக்கு செய்யறா, உங்களுக்கு செய்ய மாட்டாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் மருமக அதெல்லாம் பார்த்துக்குவா. நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்க. ஜூஸ் போட்டு வர சொல்கிறேன், குடிங்க. ஆமாம் தம்பி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்கள் மாமியார் தான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறாங்கல்ல எனக்கு. இப்போ கூட பாருங்க, நான் போய் சமைக்கட்டில் நின்னேன்னா அவங்க தான் காய்கறி எல்லாம் அரிஞ்சு கொடுப்பாங்க. மற்ற மேல் வேலையெல்லாம் செய்வாங்க. வெங்காயம் உரிக்கிறது, பூண்டு உள்ளி உரிக்கிறதுன்னு எல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி. நீங்கள் எத்தனை நாள் வேணால் வாங்க, இருங்க. நான் யார் கேட்குறதுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருங்க. அதான் போய் ஜூஸை போட்டு வரேன். அத்தை வாங்க, வந்து வெங்காயம் உரிச்சு கொடுங்க. ஜூஸுக்கு எதுக்கு வெங்காயம் உனக்கு? போய் ஜூஸை போடுப்பா. நைட்டுக்கு கறி குழம்பு வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, இப்போவே எல்லாத்தையும் உரிச்சு வச்சா தான் வந்த உடனே வைக்க முடியும். அப்போ வந்து பறக்கக்கூடாது, செய்ய முடியல இன்னாடி இன்னும் செய்யாமல் இருக்கிறேன்னு. வாங்க வந்து உரிச்சு கொடுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தானே டேஸ்ட்டாக இருக்கணும்வீங்க. சின்ன வெங்காயம் எடுத்து கொடுக்குறேன், போட்டு எல்லாம் உரிச்சு கொடுக்குறீங்க. வரேன், இருங்க. நான் போய் ஜூஸை போட்டுட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்து ஊறிப்போம் 2 பேரும் சேர்ந்தாப்புல. என்ன இருங்க தம்பி, ஜூஸை போட்டுட்டு வந்துடுறேன், இருங்க. சௌமியா வா, வந்து கொஞ்சம் பழத்தை உரிச்சு கொடு, ஜூஸை போடுவோம். என்னம்மா, உன் மருமகளுக்கு ஓவர் கொழுப்பாக தான் இருக்குது. என்னை வந்து பழத்தை உரிச்சு கொடுக்க சொல்கிறா. ரொம்ப தான் பண்ணுறா வர வர. என் புருஷன் கூட கொஞ்ச நாளாக நான் நிம்மதியாக இருக்கலான்னு தான் இங்கேயே வரேன். இங்கே வந்து நான் வேலை செய்யணுமா? அங்கே தான் என் மாமியார் என்னை கொடுமைப்படுத்துதுன்னு பார்த்தா, இங்கே வந்தால் உன் மருமக நீ வேலை வாங்க பார்க்குறா. என்ன நினச்சிட்ருக்குறீங்க சொல்லு. இல்லைன்னா நான் வரவே கூடாதா? இல்லைன்னா நான் வரவே இல்லைம்மா, நான் எங்கள் வீட்டில் இருந்துக்கிறேன். ஐயா, அப்படிலாம் இல்லைம்மா. அவள் ஏதோ கிறுக்குத்தனமாக பேசிட்டு போகிறா, கிறுக்கி. விடு, நான் போய் பார்த்துக்கிறேன். நீ இங்கே இரு. என்ன பிள்ளைய பாரு. இந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், பையனுக்கு குறித்து கொடு. சிட்டுக்கு வரேன், இரு, நான் போய் பார்த்துக்கிறேன் அவளை. நீ இரு. என்னது கிறுக்கியா? இந்த கிழவிக்கு என்ன திமுருந்தா எனக்கு கிறுக்கின்னு சொல்லுது. என் காதில் என்ன பிலாமியா இருக்குது? வரட்டும், இருக்குது அதுக்கு. அடியே, எதுக்கு நீ இப்போ அவளை கூப்பிட்டேன்? நம்ம அவக்காரி என்னத்துக்கு இங்கே வந்து வேலை செய்யணும்? ஏன் உன் கையெல்லாம் என்ன பண்ணுது? நீ வேலை செய்ய மாட்டியோ? பூ பறிக்க போதோ? ஒழுங்கா நீ என்ன பண்ணிட்டு வா. அவள் இங்கே தான் 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க வந்தா, நீ அவளையே வேலை வாங்கலான்னு பார்க்குறியாக்கும். அளப்பாரு. அம்மனிலாம் செய்ய முடியாதோ? சரி ஒழுங்க. ஓஹோ, அப்படியா கதை? சரி சரி, வரட்டும். உங்கள் பையன் சீட்டு விஷயத்த சொல்லிட வேண்டியதுதான். ஓவராக தான் தெரியுது அதிகாரம். எனது சீதா? அட அதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மருமகளே. நீ எதுக்கு தேவையில்லாமல் கஷ்டப்படுற? அவளை கூட்டுக்கிட்டு கிடக்க. அவளை வரமாட்டா. வந்தாலும் உனக்கு 2 வேலை தான் வைப்பா. அவளுங்க வேலை செய்ய மாட்டா. அதுக்கு தான் சொன்னேன் நீ அவளை கூப்பிடாதன்னு. மற்றபடி நான் உனக்கு செஞ்சு தரேன். வேணும் ஜூஸ் தானே போடணும், நானே பிடி தரேன். டி உனக்கு சேர்த்து போடுறேன். உனக்கு என்ன, உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தானே பிடிக்கும்? நான் போடுறேன், நீ போ. நைட்டுக்கு கூட சமையலும் நானே பண்ணுறேன். ஏன்னா என் மவளுக்கு நான் கறி வச்சா தான் பிடிக்கும். அதனால் நான் செஞ்சுக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். அட பாவி கிழவி, எவ்வளோ கேவலமாக நடிக்கிறா. பச்சை விட மோசமான ஆளாக இருக்காளே. ஒரு நிமிஷத்தில் மருமகளேன்னு கூப்பிட்றான். இந்த கிழவியெல்லாம் நம்பவே கூடாது. என்ன வேணா பண்ணும். ஐயோ, இதுக்கிட்டே நம்ம வந்து மாட்டியிருக்கிறோம். ஜாக்கிரதையாக தாண்டி இருக்கணும் சௌந்தர்யா. இவகிட்ட நம்ம பிரச்சனை பண்ணோம், என்ன வேணா பண்ணுவா. இப்போவே எப்படி நடிக்குது. ஐயோப்பா சாமி, ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம் இந்த கிழவிக்கு. போவோம்.
என்னம்மா நீ போ, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் சமைச்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன், நீ போம்மா. என்னடி மச்சி, இன்னைக்கு ஈவினிங் கன்ஃபார்மாக பீச்சுக்கு போவியா? எனக்கு என்னமோ நீ கண்டிப்பாக போவேன்னு தான் தோணுது. அதை பற்றி நீ முடிவு பண்ணிட்டியா? பீச்சுக்கு போக போகிறீங்களா? அப்போ நாங்களும் கூட வரோம். இன்னைக்கு ஃப்ரீ தானே, நம்ம எல்லாருமே ஒன்றா போகலாம். பீச்சுக்கு போகிறீங்கன்னு சொல்லி சோனி என்ன பேசிட்டு இருந்தா? ஆமாம் ஆமாம், நாங்களும் கூட வரோம். எல்லாருமே போகலாம் என்ன. இன்னைக்கு ஃப்ரீயாக தானே இருக்கோம். ஸோ எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். பீச்சில் கொஞ்சம் நேரம் ஈவினிங் இருந்தால் நல்லாயிருக்கும். ஈவினிங் சீக்கிரமாகவே கூட நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம். சக்தி சார் தான் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு போனால் ஓகே தான். ஸோ நோ இஷ்யூஸ், அவர் பார்த்துக்குவார். என்ன சொல்கிறீங்க, எல்லாருமே போகலாமா? ஐயோ, எல்லாருமே வா. வாய் சோனி, எல்லாருமே போகலாம். நம்ம டீம் ஹவுஸில் இந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் எல்லாருமே போயிருக்கோம். பீச்சுக்கு அடிக்கடி போவோம். அதுவும் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறதுக்குலாம் இட்ஸ் வெரி ஒர்த், தெரியுமா? சூப்பராக இருக்கும். சம்டைம்ஸ் கம்பெனிலேருந்தே அவங்களே கேப் ப்ரொவைட் பண்ணி பீச் வரைக்கும்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். சரி, நம்ம எல்லாருமே இன்றைக்கி ப்ரைவேட்டாக ஈவினிங் போகலாம். ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் போயிட்டு பீச்சில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம பீச் பக்கத்தில் தான் நம்மளோட டிஎலோட வீடு கூட இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கூட அவரையும் பார்த்துட்டு வரலாம். அவருக்கும் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். என்ன சொல்கிற சுனி? ஆமாம், திருவான்மையூர் பீச் தானே சொல்கிறேன். ஆமாம், அங்கே பக்கத்தில் தான் இருக்குது அவரோட வீடும். நம்மளும் போய் பார்த்துட்டு கூட வரலாம். பீச் போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு நம்ம என்ன ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். பாவம் காலையிலேருந்து வரலன்னா கன்ஃபார்மாக ஏதோ உடம்பு தான் சரியில்லை போல இருக்குது. அவர் இந்த மாதிரி அதிகமாக லீவ் எடுத்த மாட்டார். அப்படியே லீவ் எடுத்தாலும் பர்சனலாக வெளியே போகிறேன்னு சொல்லி தான் எடுப்பார். பட் உடம்பு சரியில்லைன்னு எடுத்திருக்காருன்னா கண்டிப்பாக ஏதாவது ஃபீவராக தான் இருக்கும். நம்ம போய் பார்த்துட்டு வருவோம். நீங்களும் வரீங்களா 2 பேரும்? ஐயோ சோனி, நான்லாம் வரல. நீங்கள் வந்து திவ்யாவை கூப்பிட்டுங்களேன். திவ்யா வராதான்னு கேளுங்க. நான் வரல சோனி. நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ நான் வரல. நீங்கள் போயிட்டு வாங்க. ஏய், ஃபன்னாக இருக்குப்பா, வாங்க. ஹெட்டேக்காக இருக்கா? டேப்லெட் என்கிட்ட இருக்குது. நான் வேணால் டேப்லெட் தரட்டுமா? டேப்லெட் போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண நார்மல் ஆகிடும். அப்புறம் ஈவினிங் நம்ம போகலாம். நாங்கள் சூப்பர் ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்துலேயே தானே அங்கே உன்னோட நியர்பை ஹோம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா தானே. ஸோ நோ இஷ்யூஸ். உடனே வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கே போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? இல்லை சனி, நான் எங்கேயும் வரல. நீங்கள் எல்லோரும் போங்க. எங்கே திவ்யா வரலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கே போக போகிறீங்க? என்ன சோனி, என்ன பிளானா? ஆமாம் சக்தி, எல்லோரும் இன்னைக்கு பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதான் சோனியும் திவ்யாவையும் கூப்பிட்டோம். திவ்யா வந்துட்டு வரலன்னு சொன்னாங்க. அண்ட் சோனியும் வந்து ஏதோ வேறு எங்கே வெளியே போகணுன்னு சொல்லிட்டு வரலன்னு சொல்லிட்டா. அதுதான் பேசிகிட்டு இருந்தோம் சக்தி. நீங்கள் வரீங்களா? போகலாம். இங்கே தான் பக்கத்தில் நம்ம திருவான்மையூர் பீச் தான் போகிறோம். அங்கே பக்கத்தில் தான் திவ்யா அவங்களும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வரீங்களா? போகலாம். ஓ அப்படியா, ஓகே ஓகே. ஏன் திவ்யா, வேறு எதுவும் வேலை இருக்கும்? போக வேண்டியது தானே. ஃபர்ஸ்ட் அவுட்டிங் வேறு வித் ஆஃபீஸ் காலீக்ஸ். போயிட்டு வாங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். நிறைய டைம் வந்து எல்லாருமே போயிருக்காங்க டீமாக. நானும் எப்பயாவது போவேன் அவங்க கூட, நல்லா தான் இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. உங்களுக்கு ஸ்டேயிங் கூட பக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் சக்தி, அங்கே நியர்பை தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். அன்றைக்கி பார்த்தீங்கல்ல ஷாப்பிங் மாலில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்கல்ல, அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஷீலா பெரியம்மா அப்புறம் அவங்க சன். ஸோ அவங்க கூட தான் நாங்களும் ஸ்டே பண்ணியிருக்கோம். நியர்பை தான். பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஹெட்டேக்காக இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பலான் இருக்கேன். அதான் சக்தி, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களாம் போயிட்டு வரட்டும், நீங்கள் எல்லோரும் போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது, அதனால நான் வரல. நெக்ஸ்ட் டைம் போகலாம் எல்லோரும் ஒன்றா. ஓ ஹெட்டேக்காக இருக்கா? ஓகே, நீங்கள் யூ டேக் ரெஸ்ட். அவங்க எல்லோரும் போயிட்டு வரட்டும். இன்னொரு நாள் எல்லாருமே சேர்ந்து போகலாம். ஏன்னா நானும் இன்றைக்கி வரல. எனக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சோனி. ஸோ யூ கேரி ஆன் கைஸ்.
அண்ட் ஆஃபீஸ் டைம் ஆல்சோ முடிய போதில்ல. லாக் அவுட் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்புங்க. ஐ எம் லீவ் நவ். ஓகே, பாய், டேக் கேர். பாய் பாய் சக்தி. சக்தி. ஓ, அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கியா? பீச்சுக்கு நான் அடிக்கடி வருவேன் அந்த பீச்சுக்கு. ஆனால் நீ அங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை பாரு. 2 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது நீ வந்து இங்கே தான் இருக்க. நான் ரெகுலராக அங்கே வாக்கிங் வந்துட்டுருக்கேன். ஆனால் எனக்கு உன்னை மீட் பண்ணவே முடியல பார்த்துக்கோ. ஏன்? பரவாயில்ல, இனிமே வந்து உன்னை அடிக்கடி நான் அங்கே மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீ எப்போ நீ என்னை புரிஞ்சுக்க போகிறேன்னு தெரில. உன்னை பார்க்கும்போது உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீ ஸ்டாஃபாக போயிட்ட. நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக பழகி நான் யாருங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கும் என்னை பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ கண்டிப்பாக என்னை மறந்துருக்க மாட்ட. நீயும் என்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு நாள் அது எல்லாமே உனக்கு ஞாபகம் வரும். அது எல்லாமே தெரிய வரும்போது, அந்த உண்மை நான் தாங்கிறது தெரிய வரும்போது உனக்கு புரியும். நீயும் என்ன தான் லவ் பண்ணிகிட்ருக்கன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஆனால் இப்போது உன்கிட்ட என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியாது. உன் கூட பழகி அதே பழைய திவ்யாவாக தான் நீ இன்னும் இருக்கியா? உன் மனசில் என்ன இருக்குது? அந்த பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணணும். அந்த சக்தி நான் தானே சொல்லணும். உன்னோட சக்தி நான் தானே சொல்லணும். அப்போ தெரியும் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறன்ட்டு. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். சக்தி சக்தி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நத்திங் சொன்னிங். ஓகே, பாய், நான் கிளம்புறேன் கைஸ், டைம் ஆயிடுச்சு. ஓகே சனி, நாங்களும் கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு இல்லை? ஸோ லாக் அவுட் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்புறோம். பாய். ஓகே, பாய் ரோஸ்லின், பாய் திவ்யா, போயிட்டு வாங்க. என்னடி யாருமே வரலன்னு சொல்லிட்டாங்க? சரி, நம்ம 2 பேருமாச்சும் போகலாம். கேப் போடாத, நான் பைக்கில் தான் வந்திருக்கேன். நம்ம பைக்லேயே போயிடலாம். என்ன சோனி? ஓகே அருண், நான் கேப் இன்னும் புக் பண்ணல. நீயே என்னை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போ. பீச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ண. ஓகே? ஓகே சோனி, வா போகலாம். ஆல்ரெடி ஈவினிங் ஆகிடுச்சடி. ராஜா பீச்சில் தான் எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணிகிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ போறியா இல்லையா திவ்யா? ஐயோ ரோஸ்லின், இப்போ நான் போனாலும் பிரச்சனை, போகாமையும் இருக்க முடியாது. நான் போனேன்னா அவர் கண்டிப்பாக நான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்குவார். நான் போகாமல் இருந்தேன்னா அவர் ஆல்ரெடி கோவத்தில் இருந்தார். என்ன பண்ணுவார்னே எனக்கு தெரியல. அவரை புரிஞ்சுக்கவே முடியல. ரெண்டாவது, அவரை எங்கே மிஸ் பண்ணிடுவேணும்னு பயமாகவும் இருக்குது. ஆனால் லவ் தான் அப்படின்னு இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் என்னால் இப்போதைக்கு முடியல. நான் என்ன பண்ணுறதுனே தெரிலடி. அது ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஒரு குழப்பமும் வேண்டாம். நீ ஒரு 5 நிமிஷம் தனியாக உட்காந்து யோசிச்சு பாரு. இந்த ரூமில் இது சரியாக வருமா வராதா? ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தானடி. லவ் பண்ணி பாரு. பிடிச்சிருந்தா ஓகே, இல்லைன்னா பிரேக்கப், அவ்வளோதானே. ஏன் இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா? இதுக்கு முன்னாடி எந்த லவ்வுமே இல்லையா? ஸ்கூலில் யாருமே நீ லவ் பண்ணதில்ல? ரோஸ்லின், என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சுட்டு இப்படி கேட்குறேடி. எனக்கு இது வரைக்கும் லவ்வெல்லாம் யாரும் இல்லை. ஒருத்தன் நல்ல ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். பட் அவனையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அவன் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் சின்ன வயசில். அது ரொம்ப அறியாத வயசு. அப்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் யார் கூடயும் பழகவும் இல்லை, பேசவும் இல்லை. அது சைல்டுஹுட்டில் எனக்கு தெரியல. அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனையே நான் பெருசாகி பார்ப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. அப்படி இருந்தப்போ நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த லவ் இதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு லவ்வுங்கிறது லைஃப் டைமில் ஒரு டைம் தாண்டி இருக்கணும். ஏன்னா அது ஒன்ஸ் நம்ம லவ் பண்ணிவிட்டு ஏதோ கிவ் அ ட்ரையல் மாதிரி ட்ரையல் கொடுக்க முடியாது. ஏன்னா அது
திடீர்னு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அது கொடுக்குற பெயினும் வலியும் கஷ்டமாக இருக்கும், அது லைஃப் லாங் இருக்கும். அதனால் அது எனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்துடக்கூடாது ஃப்யூச்சரில் அப்படின்னு நான் பயப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபஸ்ட்டு லவ்வே பெஸ்ட்டு லவ்வாக லாஸ்ட்லாம் லைஃப் லாங் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நான் விரும்புகிறேன். அதனால தான் நான் இவ்வளோ பயப்படுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு அவரை பிடிச்சிருக்கு தான், ஆனால் பயமாகவும் இருக்குது. எங்கே இது லைஃப் லாங் இருக்குமோ இருக்காதோ அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் டைமும் தேவைப்படுது. எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானே இதனால் முடிவெடுக்க முடியும். அதனால தான். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது தான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நான் போய் பேசி பார்க்குறேன், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறேன். சரி, என்னவோ சொல்கிறேன். என்னை பொறுத்தளவுக்கு லவ் அப்படிங்கிறது எடுத்த உடனே நல்ல லைஃப் தான் அமையும் அப்படின்றது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தாண்டி. ஒரு சிலருக்கு அமையலாம், ஒரு சிலருக்கு அமையாமல் போகலாம். ஒரு சிலர் ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு வந்து தான் நிறைய பேர் பழகுறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே எப்படி கரெக்டான பர்சனையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும்? அதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய டாஸ்கே. அதுக்கு 1-2 பசங்களோட பழகிறதோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீ ஜஸ்ட்டு பழகி பாரு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் லவ் பண்ணியும் பாரு. இவன் லவ்வராக செட் ஆகலை அப்படின்னா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா, நம்ம லவ் பண்ணுற பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அவங்க நல்லவங்களாக இருந்தாங்க, நமக்கு ஏற்றவங்களாக இருக்காங்க, எல்லா விதத்துலேயும் நமக்கு சூட்டபுளாக இருக்காங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் டாக்ஸிக்கான அந்த ரிலேஷன்ஷிப்லாம் பார்க்கும்போது பயமாகவும் தானே இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம பிரேக்கப் பண்ணி தானே ஆகணும். வேறு என்ன செய்ய முடியும்? அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, நீ போய் பேசிட்டு வா.